ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு கிச்சன்ல என்ன சமையல் பார்க்கறதுனால ஆஸ் யூஷுவலா நம்ம என்ன சாரிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறோம். அதுக்கப்புறமா என்ன சமையல் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இன்னைக்கு நானும் மருமகளும் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, காட்டன் பியோர் காட்டன் சாரி. அதான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நான் கட்டியிருக்கிறது 10 பட்டி காட்டன் சொல்லாது. இவங்க கட்டியிருக்கிறதும் ஒரு காட்டன் சாரி, சரியா? செல்ஷியா கட்டியிருக்கிறதும் சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா முந்தி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு முந்தி வரும். ஸோ முந்தி இந்த மாதிரி இருக்கும். பிளவுஸ் வந்து நான் கட்டியிருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பிளவுஸ் வரும். இதான் வந்து சாரிக்கான பிளவுஸ். எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். 10 பட்டி காட்டன் வாங்கியிருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸ் இருக்கும், ஓகேங்களா? இவங்க கட்டியிருக்க சாரிக்கு வந்து இங்க பாருங்க, இது வந்து கைக்கு தள்ளு இந்த மாதிரி வரும். இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. என்னென்ன பாக்குறதுன்னா நீங்க வந்து மார்னிங் 8 o'clock நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல்ல நம்மளுடைய வீடியோ வரும். செக் பண்ணிட்டு உங்க ஆர்டர் வந்து வெப்சைட்ல பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல பண்ணலாம், ஓகேங்களா? இதுக்கப்புறமா நான் என்னங்கிறது சமையல் என்னன்னு பார்க்கலாம். டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம எடுக்க போகிறது அவல். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அவலை வச்சு நம்ம நிறைய டிஷ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நான் அவலை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி எடுத்துருக்க அவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு அவல் எடுத்திருக்கேன். ஒரு சில அவல் வந்து கொஞ்சம், அதாவது ரெட் கலரில் இருக்கிற அவல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து தின்னாக இருக்கக்கூடிய அவல். கரெக்டாக 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல எந்த பாத்திரத்தில் நம்ம செய்யப்படுறோமோ அதே பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அவல் எடுத்துகிட்டு பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவல் நமக்கு நல்லா வந்து வறுபட்டுட்டு, இந்த அவலை நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், கையில் பட்டோன்னு இப்படி நல்லா இந்த மாதிரி இப்படி கையில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உடஞ்சிடணும். நல்ல ஒரு வறுபட்டுட்டு கலரும் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த அவல் தான் போடணுமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் ரெட் கலர் அவல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது கூட போடுறதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 3 துண்டு தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மிக்சியில் அடிக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம், துருவி கூட எடுத்துக்கலாம். அதையும் சிம்மில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே கடாயில் நீங்கள் தேங்காவையும் போட்டுக்கோங்க. தேங்காவையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து தேங்காயில் நல்லா வாசனை வரும். நம்ம 2 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கட்டாயம் இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துட்டேன். பல்ஸில் போட்டு நீங்கள் அடித்தாலே போதும். இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலரும் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காவை பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு இருக்கு. நல்ல ஒரு வாசனை வரணும். இந்த தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி ஒரு நல்ல செம்ம வாசனை வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அது கூடயே இப்போ லைட்டாக சிம்மில் தான் போட்டு வறுத்துட்டு இருக்கேன். நாங்கள் பாருங்கள், 1 கப்பு நான் வந்து அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கப்பு, ஓகேங்களா? 1/2 கப்பு வந்து நிலக்கடலை. இந்த நிலக்கடலை வந்து நம்ம முதலையே வறுத்து நல்லா இந்த ஃபுல்லாக வந்து அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு தான் வச்சுருக்கேன் இந்த நிலக்கடலை. ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம இருக்கிறதுக்கான ஒரு டிஷ் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் வறுபட்டுட்டு பாருங்கள், இன்னும் 2 நிமிஷம் வறுக்கட்டும். கூடவே இப்போ பாருங்கள், நான் 1 கப்பு அவலுக்கு 1 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெல்லம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இது வந்து நமக்கு ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம், அவ்வளோதான். நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். லைட்டாக வறுத்துட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பாருங்கள், இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தேங்காய் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம இப்போ இதையும் நம்ம வந்து அவல் கூடயே எடுத்து வச்சுக்கலாம், ஓகே? ரெண்டையும் வந்து பக்கத்தில் ஒரே இதில் வந்து தட்டிட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து இருந்துச்சுன்னா திரும்ப சொன்ன மாதிரி வெல்லம் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். கப்பு ஒரே கப்புக்கு தான் அளவு எடுத்திருக்கோம். 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் நாட்டு சக்கரைக்கு கரெக்டாக 1 கப்பு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதே அளவுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து அப்படியே சிம்மில் போடுங்க, கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கோமோ இதை 2ஐயும் சேர்த்து போட்டு அதுக்கு முன்னால் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பாதியமாக நான் அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூனை முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் போடும்போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நிலக்கடலையே இது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மீதி இது கூடவே ஒரு நல்ல பவுடர் ஆக்கிக்கலாம். ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இது நல்லா ஆறிடுச்சு. அந்த அவலையும் தேங்காவையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க. இது நம்ம நல்லா வறுத்துருக்கிறதுனால நமக்கு அவல் டக்குன்னு வந்து ஈஸியாக வந்து பவுடர் ஆயிரும். கூடவே ஏலக்காய் பவுடர் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருக்குது, கொஞ்சமாக அது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஒரு பவுடர் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல வாசனமாக இருக்கும். போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சிம்மில் தான் போட்டிருக்கோம். அது நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா,
இது பாகு பதத்துக்குலாம் போக வேணாம். நமக்கு வந்து மெல்ட் ஆனா போதும். 1வது வந்து கம்பி பதம், பாகு பதம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவலை வந்து போட்ட உடனேவே என்ன ஆகும்னு சொன்னா, நல்லா அந்த சர்க்கரை தண்ணியை வந்து உள்வாங்கிரும். அப்சர்வ் பண்ணும். தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கூட அப்படி இதாயிரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி பாருங்க, போட்ட உடனே கொஞ்சம் நல்லா உள்வாங்கிரும். கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் தான் நான் போட்டு கிளறின உடனே எப்படி ஆயிட்டு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம இந்த முதல்ல எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா 2 ஸ்பூனு, அதையும் அது கூட போட்டுக்கோங்க. இதை போடும்போது உங்களுக்கு கடி போடும்போது சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நமக்கு உருண்டை மாதிரி உருட்டி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கிற பதத்தில் நம்ம எடுத்துட வேண்டியதான். 2 நிமிஷம் கிடக்கட்டும். இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த அலுமினியம் அதிலெல்லாம் பண்ணுறத விட நான்ஸ்டிக்கில் பண்ணோம். இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டிருக்கோம், 2வது நிலக்கடலையும் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதனால நம்ம எந்த எண்ணெயும் ஊற்றலை. பட் அதுலேருந்தே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிலி இது வந்துடும். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை பார்த்தா நமக்கே அப்படி சாப்பிடணும்னு இருக்கும் அழகாக. நீங்கள் என்ன ஷேப்லனாலும் நம்ம வந்து இப்போ பண்ணிக்கலாம். உருண்டைனா உருண்டை ஊட்டிக்கலாம். நல்லா திக்காயிட்டு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அதே பிளேட்டில் கொஞ்சம் மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது ஆறின உடனே நம்ம டக்குன்னு கை பொறுக்கிற சூடில் நம்ம வந்து எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துட்டு, ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐயோ வேறு லெவலில் இருக்குது. நம்ம கை சும்மா இருக்குமா, வைக்கும் போதே வாயில் வச்சு நம்ம டேஸ்ட் பார்த்தாச்சு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், கை பொறுக்கிற சூடில் நீங்கள் உருண்டையாக உருட்டினாலும் சரி, இல்லைன்னா இந்த ஒரு உருண்டையை நமக்கு ஒரே ஷேப்பில் வரும்னா நாங்கள் பாருங்களேன் இந்த ஒரு மெஷரிங் கப்பு தான் எடுத்துகிட்டு ஒரே அளவுக்கு கொஞ்சம் அப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக பண்ணிவிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி அமுக்கிட்டு ஷேப்புக்காக நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பாருங்க, அவ்வளோதான். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிள்ளைங்க வந்தோடனே ஒரு பீஸ் எடுத்து கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க எந்த பிள்ளையாவது வேண்டான்னு சொல்லுதான்னு பாருங்கள். பெரியவங்கலேருந்து கடைசி சின்ன குட்டி பிள்ளைங்க வரைக்கும், அதாவது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடியதான சத்தான ஒரு லட்டு ரெசிபி. நீங்கள் இது லட்டுன்னு சொன்னாலும் சரி தான், இப்படி வச்சாலே வந்துடும். சரிங்களா? போட்டு காமிக்கிறேன். நம்ம 1 கப்பு தான் அவல் போட்டிருந்தோம். பாருங்களேன், திரைக்கு நல்ல பெரிய பெரிய பீஸாக வந்திருக்கு. நாங்கள் சாப்பிடவும் செஞ்சுட்டோம் 2 பீஸு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இருந்தாலும் உங்கள் முன்னால் வந்து ஒரு பீஸுங்க பாருங்கள். இது வந்து ஆயில் எதுவுமே நம்ம போடல, வெறும் நிலக்கடலையும் அந்த தேங்காய் தான் அரைச்சி வச்சுருக்கோம். ஆனால் அவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதை பிக்கும் போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அது சாப்பிடும்போது இன்னும் சாஃப்டாக இருக்கும். சுவை மனம் வேறு லெவலில் இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. கட்டாயமாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நான் எப்போவுமே சொல்கிறது, அவல் வந்து பிள்ளைங்களுக்கு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. கட்டாயமாக இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஷ் செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்பவே நல்லது ஹெல்த் வைஸும். ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.